நம்ம சூப்பர் ஸ்டாருடைய கூலி படத்துலேருந்து அமீர் கான் சாருடைய போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்டர் பார்க்க வெறித்தனமாக இருக்குது. இந்த போஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து அப்படியே டபுள் ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். முக்கியமாக நார்த் இந்தியாவில். ஏன்னா அமீர் கான் சாரை நம்ம இந்தியன் சினிமாவுடைய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் டெவில்னே சொல்லலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சவுத் இந்தியன் சினிமாவை எடுத்துக்கிட்டா இங்கெல்லாம் வந்து பெரிய கலெக்ஷன்ஸ் ஒரு ஆக்டருடைய படம் பண்ணணும்னா அது நம்ம ரஜினி சாருடைய படம் மட்டும்தான். அண்ட் அதே மாதிரி தான் பாலிவுட்டில் இந்த அமீர் கான். ஏன்னா அமீர் கான் சாருடைய படங்கள் தான் பாக்ஸ் ஆஃபீஸில் பயங்கரமான டாமினேஷன் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 3 Idiots, PK, தங்கல் மாதிரியான படங்களை சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் சினிமாவுடைய ஃபர்ஸ்ட் 300 கோடி கலெக்ஷன் பண்ண ஆக்டரும் நம்ம அமீர் கான் தான். அண்ட் நம்ம இந்தியன் சினிமாவுடைய ஃபர்ஸ்ட் 2000 கோடி கலெக்ஷன் கொடுத்த ஆக்டரும் நம்ம அமீர் கான் தான். அண்ட் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்தியன் சினிமாவுடைய பாக்ஸ் ஆஃபீஸே ரூல் பண்ணிட்டு இருந்த அமீர் கான் அவர்களால் இன்னைக்கு லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் கூட பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் வந்து பெரிய லெவலில் பிளாக் பஸ்டர் கொடுக்க முடியல. அண்ட் அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நம்ம சினிமா பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்போல்லாம் ஒரு பெரிய ஆக்டருடைய படம் வந்து பெரிய கலெக்ஷன் பண்ணணும்னா இந்த மாஸ் படங்கள் பண்ணால் மட்டும்தான் அது வந்து பெரிய கலெக்ஷன் பண்ண முடியுன்ற லெவலுக்கு தான் இருக்கு. ஏன்னா இப்போ பாலிவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமீர் கான் சாருடைய காம்படிட்டர் ஆக்டர்ஸாக இருக்கக்கூடிய மற்ற ஆக்டர்ஸுடைய லாஸ்ட் படங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு இந்த மாஸ் கமர்ஷியல் படங்கள் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி அவங்க பண்ண மாஸ் கமர்ஷியல் படங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்லையுமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருந்தது. ஆனால் அமீர் கான் சாருடைய லாஸ்ட் 10 இயர்ஸ் படங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் இந்த தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தானை தவிர மற்ற எல்லா படங்களுமே வந்து ஃபீல் குட் படங்கள் தான். ஸோ இந்த ஃபீல் குட் படங்களை கம்பேர் பண்ணுறப்போ இப்போ லாஸ்ட்டாக நம்ம அமீர் கான் சாருக்கு ரிலீஸ் ஆன சிட்டாரே ஜமீன் பர் படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் 150 crore மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படங்களில் இந்த சிட்டாரே ஜமீன் பர் படத்தை வந்து ஒரு பெட்டரான படமாக சொல்லலாம். அண்ட் ஒன்ஸ் அப்பான டைம் எந்த ஃபீல் குட் படங்களால் நம்ம இந்தியன் சினிமாவையே அமீர் கான் ரூல் பண்ணிட்டு இருந்தாரோ இப்போ அதே ஃபீல் குட் படங்களால் பயங்கரமான ஒரு டவுன்ஃபாலை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஒன்று மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அண்ட் அமீர் கான் மட்டும் ஒரே ஒரு படம் மாசாக இறங்கி அடித்தாருன்னா கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸே பிளாஸ்ட் ஆகும். ஏன்னா அமீர் கான் யார், அவருக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குங்க நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸில் அதை எக்ஸ்போஸ் பண்ணுற லெவலுக்கு அவருக்கு எந்த ஒரு படமும் அமையல, அவ்வளோதான். ஸோ எனக்கு அமீர் கான் சாரை பார்க்கும்போது லைட்டாக அப்படியே சூர்யா சாரை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 2 பேருடைய கதையுமே ஆல்மோஸ்ட் வந்து ஒன்று தான். 2 பேருமே நல்லா நடிப்பாங்க, நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆனால் லாஸ்ட் 10 இயர்ஸில் தேட்ரிக்கலாக பெருசாக எந்த ஒரு படமும் அமையல. அண்ட் தொடர்ந்து டவுன்ஃபாலில் இருந்த நம்ம சூர்யா சாருக்கு இந்த ரோலெக்ஸ் கேரக்டர் எவ்வளோ பெரிய டர்னிங் பாயிண்ட் கேரக்டராக இருந்ததோ அதே மாதிரி அமீர் கான் அவர்களுக்கு இந்த தாகா கேரக்டர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து நான் லோகேஷுடைய ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா லோகேஷ் கூலி படத்தில் அமீர் கான் அவர்களை கேமியோ பண்ண வைக்கிறதுக்கான காரணமே அடுத்து இவங்க 2 பேரோட காம்போல ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கிரியேட் ஆகணும், முக்கியமாக தமிழ்நாட்டில். ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அட்லி சாருடைய டைரக்ஷனில் ஷாருக் கான் அவர்களுடைய ஆக்டிங்கில் வந்து ஜவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசென்டான எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அண்ட் அந்த படத்துடைய டீம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கலெக்ஷன் வரும்னு எதிர்பார்த்தாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஒரு 70 கோடிக்கு மேலே கலெக்ஷன் வரும்னு எதிர்பார்த்தாங்க. அதனால தான் அந்த படத்துடைய முக்கியமான ஈவெண்ட்லாம் கூட தமிழ்நாட்டில் வச்சாங்க. பட் இருந்தாலுமே அந்த படத்துக்கு தமிழ்நாட்டில் 30 கோடி கலெக்ஷன் தான் வந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு தப்பு இந்த முறை நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் லோகேஷ் இந்த மாதிரியான ஒரு பிளானே போட்டிருக்காரு. ஏன்னா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த கூலி படத்தில் எப்படியா இருந்தாலும் அமீர் கான் சாருடைய கேரக்டர் வந்து ஒரு 20 நிமிஷமாவது வந்துடும். இந்த 20 நிமிஷம் கேரக்டர்லேயே அமீர் கானை இவர் பயங்கரமாக காமிச்சிருக்காருன்னா அடுத்து இவங்களுடைய காம்போல வரப்போட படம் பயங்கரமாக இருக்குன்ற தாட் வந்து எல்லாருக்குள்ளேயுமே வந்துடும். அண்ட் அதனால தான் நான் இதை லோகேஷுடைய மாஸ்டர் பிளான்னு சொல்ல வரேன். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி கூலி எல்சிவா இருக்குமான்ற டாக்ஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா லோகேஷே நிறைய இன்டர்வியூஸில் வந்து சொல்லிட்டாரு இந்த படம் வந்து ஒரு ஸ்டாண்ட் லோன் படம் தான். பட் இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கிற ஒரு டவுட் என்னன்னா இந்த மனுஷன் சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வந்து கூலியை எல்சியூவில் கனெக்ட் பண்ணிடுவாரோன்னு தான் எல்லாருக்கும் தோணுது. ஸோ பண்ணக்கூடிய ஆள் தான். ஏன்னா இதை விட லோகேஷ்க்கு வந்து ஒரு பெட்டரான சான்ஸ் வந்து கிடைக்காது. ஏற்கனவே கூலியில் வந்து ஏகப்பட்ட லெஜெண்டரி ஆக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவருடைய யூனிவர்ஸ்குள்ளே கொண்டு வரும்போது அந்த யூனிவர்ஸ் வந்து ஒரு பேன் இண்டியன் யூனிவர்ஸாக மாறிடும். பட் இதை வந்து லோகேஷ் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் கூலியில் நம்ம எதிர்பார்க்காத அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏன் கூலியில் நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட்லாம் இருக்க போதுன்னு சொல்ல வரேன்னா, நான் ஒரு விஷயத்தை ரீசெண்டாக வந்து நோட் பண்ணேன். சிக்கிடு வைப் சாங்கோடைய இமேஜஸ் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அதில் ஒரு இமேஜில் நம்ம ரஜினி சார் வந்து ஒரு செயின் போட்டிருந்தாரு. அதில் ஒரு லாக்கெட் இருந்தது. அண்ட் அந்த லாக்கெட்டை நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. அதில் ஜூம் பண்ணி பாருங்க. ஸோ தேவா ஓ பாசிட்டிவ்னு வந்து போட்டிருந்தது. நான் இதை பார்த்த உடனே பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி பேர் பிளட் குரூப்லாம் போட்டு லாக்கெட்லாம் யார் யூஸ் பண்ணுவான்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஆர்மிஸ் தான் இந்த மாதிரியான லாக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு அதில் இருந்தது. நீங்கள் நம்பலனா கூகுள் பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எப்போவுமே இந்த வார் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா அவங்கள சடனாக கூட்டிகிட்டு வரும்போது எமர்ஜென்சி டைமில் அவங்களோட பிளட் குரூப்பை தெரிஞ்சுக்க முடியாதுன்ற ஒரு ரீசன்னால இந்த மாதிரி லாக்கெட்டில் வந்து அவங்களுடைய பிளட் குரூப்பை எழுதியிருப்பாங்கன்ற மாதிரி அதில் இருந்தது. அண்ட் இந்த மாதிரி லாக்கெட்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க கை காலெல்லாம் டேட்டூ பண்ணிக்கிறது, அதே மாதிரி அவங்க ஷர்ட்டில் பேட்ச் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே ஒவ்வொரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் இந்த மாதிரியான லாக்கெட்லாம் வந்து எல்லா மிலிட்ரி ஆஃபீஸர்ஸும் வேர் பண்ணுறது கிடையாது. ஒரு செட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வேர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த டாலரை பார்த்தோன்னே இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிக்கும் போது நம்ம துப்பாக்கி படத்தில் விஜய் சர்மே இதே மாதிரியான ஒரு டாலரை வந்து வேர் பண்ணியிருப்பாரு.
அண்ட் அதுலேயுமே அவருடைய பேர் பிளட் குரூப்லாம் எழுதியிருக்கும். பட் ஆனால் அது வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக எனக்கு தெரியல. அந்த இமேஜ் வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக இல்லை. அண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நான் உடனே தேவாவும் விக்ரமுடைய பைலட் கேங்கில் ஒர்க் பண்ண பர்சன் தான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே ரஜினி சார் வந்து இந்த படத்தில் ஒரு கூலியாவோ இல்லை ஹார்பரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரவுடியாவோ இருப்பாருன்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். மேபி அவர் இந்த படத்தில் ஒரு எக்ஸ் மிலிட்டரியாக இருந்துட்டு இப்போ ஹார்பரில் ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷனில் கூட இருக்கலாம். ஸோ வார் 2 தான் நம்மளாம் ஸ்பை யூனிவர்ஸ்னு நினச்சிட்டு இருந்தா ஒக்காளி கேஸுக்காரங்களே நாங்கள் தாண்டான்னு சொல்லிட்டு லோகேஷ் வேற ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுறாருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நான் சொல்லணும். நான் சொல்கிற எல்லா விஷயமே இந்த படத்தில் கண்டிப்பாக வரும்னு சொல்லலை, வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ இந்த லாக்கெட் சம்மந்தமாக படத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சீன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஜெயிலர்லையுமே இதே மாதிரியான ஒரு லாக்கெட் வந்து நம்ம ரஜினி சார் வந்து போட்டிருப்பாரு. அந்த குட்டி பையன் கேட்பான், இந்த லாக்கெட்டில் என்ன இருக்குன்னு. உங்கள் அப்பாவோட பல்லு தான் இருக்குது. ஸோ உன் வயசு இருக்கும்போது உங்கள் அப்பாவோட பல்லு வந்து விழுந்துருச்சு. அப்போ அவன் இதை வந்து நீங்கள் பத்திரமா எடுத்து வைங்க, நான் பெரியவன் ஆனதுக்கப்புறமா பல்ல கட்டிக்கிறேன்னு சொன்னான். அதனால தான் நான் இதை சென்டிமெண்ட்டாக வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கேற்ற மாதிரியே கிளைமேக்ஸில் வந்து அந்த பையன் இறந்ததுக்கப்புறமா அதை அறுத்து தூக்கி விட்டுஞ்சிட்டு வந்துருவார். அண்ட் அந்த லாக்கெட்டுக்கு ஜெயிலரில் எப்படி நெல்சன் ஒரு சென்டிமெண்ட் சீன் வச்சிருந்தாரோ அதே மாதிரி இந்த லாக்கெட் பின்னாடியும் ஒரு ஸ்டோரி இருக்கும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் இது சம்மந்தமாகவும் இந்த படத்தில் ஏதாவது சீன் வச்சிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் நான் சொன்ன விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு சிரிப்பாக இருக்கும், ஒரு சில பேருக்கு வியப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணணுன்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் நான் இதை ஷேர் பண்ணேன். பட் இருந்தாலும் நான் அவங்க எல்லாருக்கிட்டையுமே வைக்கிற ஒரு பெரிய ரெக்வஸ்ட் என்னன்னா, கூலிக்கு நம்ம ஒரு கம்மியான எக்ஸ்பெக்டேஷன்லேயே போவோம். கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் நம்மளை பெரிய லெவலில் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இவ்வளோ தூரம் நான் இந்த வீடியோவில் வேறு மாதிரி பேசிட்டு கடைசியில் இந்த மாதிரி பேசுறதுக்கான ரீசன் என்னன்னா, ஒரு சில ஸ்டில்ஸை வச்சு நானே இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும் போது இன்னும் டீசர் ட்ரெய்லர்லாம் வந்ததுக்கப்புறமா நான் மட்டும் கிடையாது, நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி ஐடென்டிட்டிஸ் வந்து போடுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்கள் யாரும் ஓவர் எக்ஸைட்மெண்ட் வந்து ஆகாதீங்க. இது எல்லாமே எங்கள் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நாங்கள் கெஸ் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். சில நேரங்களில் அது நடக்கும், நிறைய நேரங்களில் அது நடக்காது. ஸோ இது எல்லாமே ஆடியன்ஸ் ஆனால் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். அண்ட் நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.